ஹாலோவின் நைட் அன்னைக்கு எல்லாரும் ஸ்கேரியான காஸ்டியூம் போட்டுட்டு கேண்டீஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாலோவின் நைட் அப்போ ஒரு சின்ன பொண்ணோட கையில் நீங்கள் கத்தியை பார்த்தீங்கன்னா அது அந்த காஸ்டியூமோட ஒரு பாட்டுன்னு நினைப்பீங்களா, இல்லை பயப்படுவீங்களா? ஹாலி அப்படின்ற சின்ன பொண்ணுக்கு 6 வயசாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு ஹாலோவின் நைட் அன்னைக்கு அவரோட அப்பா அம்மா அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலான்ட்டு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அது ஒரு ஹாலோவின் நைட்டாக இருந்ததுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹாலியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. கடைசியா அவங்க தெருவில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஜெசிகா அப்படின்ற டீனேஜர் கிட்ட எங்க குழந்தைய பார்த்துக்க முடியுமான்னு சொல்லி ஹாலியோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அண்ட் இதுக்கு ஜெசிகா சம்மதிச்சு ஹாலியோட வீட்டுக்கு வரா. இதுக்கப்புறமேட்டு ஹாலியோட பேரண்ட்ஸ் ஜெசிகா கிட்ட அவங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு ஏதாவது எமர்ஜென்சினா எங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹாலியோட அப்பா அம்மா கிளம்பினதுக்கு அப்புறம் ஜெசிகா ஹாலிக்கு டின்னர் செஞ்சு கொடுத்துட்டு சோஃபால உட்காந்து டிவி பார்க்குறா. ஹாலி டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு சாப்பிட ஏதாவது டெசர்ட் கிடைக்குமா அப்படின்னு ஜெசிகா கிட்ட கேட்குறா. அதுக்கு ஜெசிகா ஓகே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. ஐஸ்கிரீம் அப்படின்னு காது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு ஹாலி சொல்கிறா. ஜெசிகா ஏஞ்சி போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ்கிரீம் தேடுறா. இங்கே எந்த ஐஸ்கிரீமும் இல்லையே அப்படின்னு ஜெசிகா ஹாலி கிட்ட சொல்கிறா. அதுக்கு ஹாலி பேஸ்மெண்ட்டில் இருக்க ஃப்ரீசரில் இருக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறா. ஜெசிகா போய் பேஸ்மெண்டோட கதவை திறந்து லைட்டை போடுறா. ஆனால் லைட் ஆன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் சத்தம் வர அந்த படிக்கட்டில் பொறுமையாக இறங்கி பேஸ்மெண்ட்டை ரீச் பேஸ்மெண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஹாலி சொன்ன அந்த ஃப்ரீசரை திறந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் டப் எடுத்து வெளியில் வைக்கிறா. அண்ட் அப்போ அவள் ஜன்னல் வழியா வெளியே பார்க்குறா. அண்ட் ஜன்னலுக்கு வெளியில பிளாண்ட் ஹேர், அதாவது பொன்னிற முடியோட ஒரு சின்ன பொண்ணு இருட்டில் நின்றுட்டு இருந்ததை ஜெசிகா பார்க்குறா. அந்த சின்ன பொண்ணு ரெட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு ஜன்னல் பக்கம் முதுக காட்டி நின்றுட்டு இருந்தா. ஜெசிகாவால் அந்த சின்ன பொண்ணோட முகத்தை பார்க்க முடியல. ஆனால் அந்த சின்ன பொண்ணு அவரோட முகத்தில் கருப்பு கலரில் எதையோ போட்டிருந்ததை ஜெசிகா நோட் பண்ணுறா. அன்னைக்கு ஹாலோவின் நைட்டாக இருந்து அக்கம் பக்கத்தில் நிறைய குழந்தைங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட சின்ன பொண்ணை ஜெசிகாவால் சரியாக கவனிக்க முடியல. ஜெசிகா ஐஸ்கிரீம் டப் எடுத்துட்டு மேலே வந்துடுறா. அதில் ஒரு ஸ்கூப் ஒரு பவுலில் வச்சு ஹாலி முன்னாடி வைக்கிறா. ஹாலி அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவள் முகத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் லைட்டாக மாறுது. இதில் சாக்லேட் சிரப் கிடைக்குமா அப்படின்னு ஹாலி கேட்குறா. ஓகே அது எங்கே இருக்குது அப்படின்னு ஜெசிகா கேட்க கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்குன்னு ஹாலி சொல்கிறா. ஜெசிகா மறுபடியும் அந்த இருட்டான பேஸ்மெண்ட்குள்ளே இறங்கி போகிறா. அதுக்கப்புறமேட்டு அவள் சாக்லேட் சிரப் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறா. அண்ட் அகெயின் அந்த சின்ன பொண்ணு அதே இடத்துல நின்றுட்டு இருக்கா. ஆனால் இந்த முறை அவள் ஜன்னலை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருந்தா. அந்த சின்ன பொண்ணு ஒரு வியர்டான மாஸ்க் போட்டிருந்ததை ஜெசிகா பார்த்தா. கருப்பு கலர் மாஸ்க்ல சிவப்பு கலர்ல பார்டர் போட்டிருந்துச்சு. அதோட வாய் பகுதியில் வெள்ளை கலர்ல ஷார்ப்பான பற்கள் இருந்துச்சு. இந்த மாஸ்கை பார்க்கறதுக்கே ஜெசிகாவுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெசிகா பேஸ்மெண்ட்ல அந்த சாக்லேட் சிரப் எடுத்துட்டு கிச்சனுக்கு போறா. அண்ட் அங்கே ஹாலியோட ஐஸ்கிரீம்ல சாக்லேட் சிரப் ஊத்துனதுக்கு ஹாலி தேங்க்ஸ் சொல்றா. இதுக்கப்புறமேட்டு ஹாலி ஜெசிகாவை பார்த்து இதுல கொஞ்சம் கேண்டி ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. ஜெசிகா பெருமூச்சு விட்டுட்டு இதுவும் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு கேட்குறா. ஹாலி இழிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றா. ஜெசிகா மறுபடியும் அந்த இருட்டான பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி போறா. அதுக்கப்புறமேட்டு கேபினட்ஸ் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும் போது ஜன்னலுக்கு வெளியில பார்க்குறா. அண்ட் அப்போ அந்த சின்ன பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்ததை நோட் பண்றா. அண்ட் இந்த முறை அந்த சின்ன பொண்ணோட கையில ஒரு பெரிய கத்தி இருந்துச்சு. இதை பார்த்து ஜெசிகா ரொம்ப அன்ஈஸி ஆயிடுறா. அந்த சின்ன பொண்ணோட கையில் இருந்த கத்தி அவரோட காஸ்டியூமோட ஒரு பார்ட்டாக இருக்கும்னு தன்னை நம்ப வச்சுக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் இந்த நேரத்தில் சின்ன பொண்ணு கையில் கத்தியோட அவரோட பேரண்ட்ஸ் எப்படி வெளியில் விடுவாங்கன்ற விஷயம் அவளுக்கு ரொம்ப ஆடாக இருந்துச்சு. இதுக்கப்புறமேட்டு அந்த கேண்டி ஸ்பிரிங்கிள்ஸை எடுத்துட்டு சீக்கிரம் இந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில் போயிடலான்னு சொல்லி அவள் வேகமாக பேஸ்மெண்டோட படிக்கட்டு ஏறி ஓட ஆரம்பிக்கிறா. ஜெசிகா ஐஸ்கிரீமில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு தேங்க்யூ அப்படின்னு ஹாலி சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இதுக்கு மேலே இப்போ ஒரு செரி மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்படின்னு ஹாலி சொல்ல ஜெசிகா கடுப்பில் ஹாலியை பார்க்குறா. அது மட்டும்தானே, இதுதான் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற கடைசி தடவைன்னு ஜெசிகா ஹாலி கிட்ட சொல்கிறா. ஐ ப்ராமிஸ் அப்படின்னு ஹாலி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டுறா. ஜெசிகா கடைசி டைமா அந்த இருட்டான பேஸ்மெண்ட்டுக்கு போய் கேபினட்ஸ்லேருந்து செரி எடுக்கிறா. அண்ட் அப்போ அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறா. அண்ட் அங்கே அந்த மாஸ்க் போட்டிருந்த க்ரீப்பியான பொண்ணு இல்லை.
இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஜெசிகா பெருமூச்சு விடுறா. அண்ட் இந்த விஷயம் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா அந்த மொத்த சுச்சுவேஷனுமே அவளுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குச்சு. செரிஸ் இருந்த பேக்கெட் எடுத்துக்கிட்டு ஜெசிகா மாறிப்படி கட்டியேறினா. அவள் கிச்சனுக்குள்ளே போகும்போது பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்க்குறா. ஹாலியோட முகம் ஐஸ்கிரீம் பவுலில் இருந்தபடி அவள் சாஞ்சிருந்தா. அந்த கிச்சன் டேபிளை சுற்றி ஒரே ரத்தமாக இருந்துச்சு. ஜெசிகா ஹாலி பக்கத்தில் போய் அவள் கழுத்தை வெட்டப்பட்டிருந்ததை பார்த்து கையில் அந்த செரிஸை கீழே போட்டுட்டு கத்துறா. இதுக்கப்புறம் அவள் 911க்கு கால் பண்ணிட்டு வேகமாக பாத்ரூம் ஓடி போய் கதவை லாக் பண்ணிக்கிறா. அவள் தரையில் உட்காந்தபடி அழுதுகிட்டே எப்படா போலீஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு வெளியில சைரன் சத்தமும் ஃப்ரெண்டோட உடைக்கிற சத்தமும் ஜெசிகாவுக்கு கேட்குது. உள்ள ஒரு போலீஸ்மேன் வந்து ஜெசிகாவை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெசிகா அங்கேருந்து வெளியில வரா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டில் ரொம்ப நேரம் தேடுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் வேற யாரும் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. சில நிமிஷம் கழிச்சு ஹாலியோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்களோட பொண்ணோட டெட் பாடியை ஸ்ட்ரெச்சரில் கொண்டுட்டு போகிறத பார்த்து அரண்டு போகிறாங்க. ஹாலியோட அப்பா தலையில் கை வச்சபடியே வீட்டோட வாசலில் உட்காந்துடுறாரு. ஹாலியோட அம்மா ஜெசிகாவை நோக்கி நடந்து வந்தாங்க. அவங்களோட கண்ணெல்லாம் அழுது அழுது சிவப்பாக இருந்துச்சு. அண்ட் அவங்க என்னாச்சு அப்படின்னு ஜெசிகாவை கேட்டாங்க. அதுக்கு ஜெசிகா நடுங்கிக்கிட்டே, ஐயோ கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க, நான் பேஸ்மெண்ட்டில் இருந்தேன். அப்போது ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தேன். மாஸ்க் போட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவள் கையில் ஒரு கத்தி இருந்துச்சு. அவள் பேஸ்மெண்ட் விண்டோக்கு வெளியில் இருந்தா. அவள் தான் ஹாலியை கொண்டிருக்கணும் அப்படின்னு ஜெசிகா சொல்கிறா. அதுக்கு ஹாலியோட அம்மா, ஆனால் ஜெசிகா அது நடக்க வாய்ப்பே இல்லையே, ஏன்னா பேஸ்மெண்ட்டில் ஜன்னலே இல்லை, ஒரே ஒரு கண்ணாடி மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி ஒரு ஹாண்டரான கண்ணாடியா? அந்த சின்ன பொண்ணு அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்தாளா, இல்லை அந்த வீட்டில் எங்கேயோ இருந்தாளா அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த கதையை பற்றின உங்களோட தியரியை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிளாட் பாயிண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட மித்த ஸ்கேரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள்.